சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எந்த ஒரு செயலும் நமக்கு எதிராக நடக்காமல் இருக்கும் வாழ்க்கை சூழ்நிலைதான் தேவன் நம்மோடு இருப்பதற்கான அடையாளமா? நம்மை வருத்தப்படுத்துகின்ற எந்த ஒன்றும் நமக்கு வராமல் தடுத்து நம்மை பிரச்சனையின்றி வாழ வைப்பதுதான் தேவன் நம்மோடு இருப்பதற்கான அடையாளமா? இவ்விதமான அடையாளங்களை தேவன் நம்மோடு இருப்பதற்கான சான்றுகளாக இருக்க வேண்டுமென்றே நாம் விரும்புவோம். ஆனாலும் அப்படி நிகழும் என எதிர்பார்க்க முடியாது. நமக்கு என்ன நிகழ்ந்தாலும் தேவன் நம்மோடு இருப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆம், நாம் எந்த பாதை வழியாக நடக்க நேரிட்டாலும் கர்த்தர் அங்கேயும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பார். உதாரணமாக, அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எதிர்மறையாகவே நடந்தது. ஆனாலும் கர்த்தர் பவுலுடைய ஒவ்வொரு நெருக்கடியான சூழல்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுத்தார். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் மனதளவில் முடங்கி போய்விடக் கூடாது. நாம் முன்னேறி செல்வதையே தேவன் விரும்புகின்றார். அதனால் தேவ பிள்ளைகளே, நாம் சந்திக்கும் எதிர்மறையான சூழலில் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை வழிநடத்தி செல்வதை உணரலாம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.